ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 25/3/2026. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மகாவீரர்கள், அதாவது தைரியசாலிகள் ஆவீர்கள். ஆகவே நீங்கள் மாயையின் புயல்களுக்கு பயப்படக்கூடாது. ஒரு பாபாவை தவிர வேறு எதற்கும் கவலைப்படாமல் கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். பாபா கேள்வி கேட்குறாங்க, குழந்தைகளிடம் எந்த ஒரு தைரியம் இருந்தது என்றால் மிகவும் உயர்ந்த பதவியை அடைய முடியும். பாபா பதில் சொல்கிறாங்க, ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாவதற்கு தைரியம் வேண்டும். எவ்வளவுதான் கலகம் குழப்பம் வரட்டும், கொடுமைகளை பொறுத்து கொள்ள வேண்டியதாகவே இருக்கட்டும், ஆனாலும் பாபா கொடுத்திருக்கும் தூய்மையாவதற்கான உயர்ந்த வழிப்படி எப்போதும் சென்று கொண்டு இருந்தீர்கள் என்றால் மிக உயர்ந்த பதவியை அடையலாம். எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் எதுவும் புதிதல்ல, அவ்வளவுதான், நத்திங் நியூ. ஏன்னா போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுதான் இப்போ ரிப்பீட் ஆகுது, அதனால் பயப்படக்கூடாதுன்றாங்க பாபா. பாட்டு. கள்ளம் கபடமற்ற தன்மையினால் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. இது பக்தி மார்க்கத்தவர்களின் பாடலாகும். ஞான மார்க்கத்தில் பாட்டு போன்றவற்றிற்கு அவசியமில்லை. ஏனென்றால் நமக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்க வேண்டும் என்று பாடப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கங்கள் இதில் வர முடியாது. குழந்தைகள் கவிதை போன்றவற்றை படைக்கிறார்கள். அது மற்றவர்களுக்கு சொல்வதற்காக ஆகும். அதனுடைய அர்த்தத்தை கூட நீங்கள் புரிய வைக்காத வரை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கிடைத்திருக்கிறார் எனும் பொழுது குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும். பாபா 84 பிறவிகளின் சக்கரத்தின் ஞானத்தையும் கூறியுள்ளார். நாம் இப்பொழுது சேதர்ஷ்ண சக்கரதாரிகளாக ஆகியுள்ளோம் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும். தந்தையிடமிருந்து விஷ்ணுபுரியின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சய புத்தி உடையவர்கள்தான் வெற்றி அடைவார்கள். யாருக்கு நிச்சயம் ஏற்படுகிறதோ அவர்கள் கண்டிப்பாக சத்யுகத்திற்கு போகவே செல்வார்கள். எனவே குழந்தைகளுக்கு எப்பொழுதும் குஷி இருக்க வேண்டும். தந்தையை பின்பற்ற வேண்டும். நிராகார சிவ தந்தை எப்போது இவருக்குள் பிரவேசித்தாரோ அப்போதிலிருந்து கலகம் குழப்பங்கள் நடக்கிறது என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். அதே போல் உலகத்தில் குழந்தைகள் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இப்போ விரைவாக அவங்களுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திருமணம் நடக்கலை அப்படின்னா அப்போ இவங்களுடைய ஃப்யூச்சர் என்னவாகுமோ அப்படின்னு நினைப்பாங்க. மனிதர்கள் கீதை என்னவோ படிக்கிறாங்க, ஆனால் அதில் இருக்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்றார் பாபா. ஏன்னா அதில் காம மகா சத்ருன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுக்காக சொல்கிறாங்க. பாபாவிற்கு அதிகமாக கீதை படிக்கும் பயிற்சி இருந்தது. பிரம்மா பாபாவை சொல்கிறாங்க, ஒரு நாள் கூட கீதை படிப்பதை தவறவில்லை. கீதையின் பகவான் சிவன் என்று தெரிந்த பிறகு நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகப் போகின்றோம் என்ற போதை ஏறிவிட்டது. இது சிவ் பகவானுடைய மகா வாக்கியமாகும். பிறகு தூய்மைக்காகவும் பெரிய அடிதடி நடந்தது. இதில் தைரியம் வேண்டும். நீங்கள் மகா வீரர்கள், வீரணிகள் ஆவீர்கள். அந்த அளவிற்கு தைரியம் வேண்டும் அல்லவா? பாபாவிற்கு முன்னால் எவ்வளவு கலகம் நடந்தது. பாபா எப்பொழுதாவது துன்பப்பட்டு பார்த்துள்ளீர்களா? அமெரிக்கா வரை நாளேடுகளில் வந்தன. எதுவும் புதிதல்ல. ஏன்னா போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுதான் இப்போ ரிப்பீட் ஆகுது. இதில் பயப்படுறதுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்றார். நமக்கு நம்முடைய தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். நம்முடைய படைப்பை காக்க வேண்டும். அனைத்து படைப்புகளும் இந்த சமயத்தில் தூய்மையற்றதாக இருக்கிறது என்பதை பாபா தெரிந்துள்ளார். நான் தான் அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும். பாபாவைத்தான் அனைவரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்று சொல்கிறார்கள். விடுவிப்பவரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் எனும் பொழுது அவருக்கு இரக்கம் ஏற்படுகிறது. ஏன்னா அவர் இரக்க மனமுடையவர் இல்லையா? எனவே பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படாதீர்கள். பயப்படுவதினால் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைய முடியாது. தாய்மார்களுக்குத்தான் கொடுமைகள் நடக்கின்றன. திரௌபதியை தூக்கிலிருந்தார்கள் என்பது கூட அடையாளமாகும். பாபா 21 பிறவிகளுக்கு துகிலுரிப்பதிலிருந்து காப்பாற்றுகின்றார், அதாவது தூய்மை இழப்பதிலிருந்து காப்பாற்றுகின்றார். உலகம் இந்த விஷயங்களை தெரிந்திருக்கவில்லை. தூய்மையற்ற தமோ பிரதான பழைய உலகமாகவும் ஆகத்தான் வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக ஆகத்தான் வேண்டும். பழைய வீட்டை விட வேண்டியிருக்கிறது. புதிய உலகம் சத்யுகமாகும், பழைய உலகம் கலியுகம். எப்போதும் இப்படி இருக்க முடியாது. எப்போவுமே சத்யுகம் ஒரே மாதிரி இருக்காது.
ஏன்னா ட்ராமா மாறித்தான் வரணும் அப்படின்றார். சுகம் துக்கம் ரெண்டுமே வந்து தான் ஆகணுன்றார். பாபா சொல்கிறாங்க, நான் சொர்க்கம் அதாவது ராம ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கின்றேன். குழந்தைகளாகிய நீங்கள் அநேக முறை ராஜ்யத்தை அடைந்துள்ளீர்கள் மற்றும் இழந்துள்ளீர்கள். இது அனைவருடைய புத்தியிலும் இருக்கின்றது. 21 பிறவிகள் நாம் சொர்க்கத்தில் இருக்கின்றோம். அதனை 21 தலைமுறை என்று சொல்லப்படுகின்றது. வயது முதிர்ந்த நிலை அடைந்த பிறகு சரீரத்தை விடுகிறார்கள். சத்தியுகத்தில், திரேதாயுகத்தில் அவங்கவுங்க அந்த 150 வருஷம் வரைக்கும்னா, சத்தியுகத்தில் அந்த 150 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஆத்மா சுய விருப்பப்படி அந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போவாங்க. அதற்கிடையில் நடுவில் அக்கால மரணம்லாம் ஏற்படாதுன்றாங்க பாபா. நீங்கள் இப்பொழுது திரிகாலதர்ஷி ஆகிவிட்டீர்கள். சிவபாபா யார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சிவனுடைய கோவில்கள் நிறைய உருவாக்கியுள்ளார்கள். மூர்த்தியை வீட்டிலும் கூட வைத்து கொள்ளலாம் அல்லவா? ஆனால் பக்தி மார்க்கம் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா சொல்கிறாங்க, ராமராஜ்யம் சத்யுகத்தில் இருந்தது. அங்கு விமானம் போன்ற அனைத்தும் இருந்தன. பிறகு இவை அனைத்தும் மறைந்து விட்டன. இந்த சமயத்தில் இவை அனைத்தும் வந்திருக்கின்றது. இப்பொழுது இவை அனைத்தையும் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். யார் கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்வார்கள். அங்கே வந்து பிறகு விமானத்தை உருவாக்குவார்கள். இந்த திறமையை எடுத்துகிட்டு போயிட்டு சத்தியுகத்தில் உருவாக்குவாங்க. இது எதிர்காலத்தில் உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய பொருளாகும். இந்த அறிவியல் பிறகு உங்களுடைய காரியத்திற்கு வரும். இப்பொழுது இந்த அறிவியல் துக்கத்திற்கானதாக இருக்கிறது. பிறகு அங்கே சுகத்திற்கானதாக இருக்கும். பாபா புதிய உலகிற்காக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார் எனும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மகாவீரர்களாக ஆக வேண்டும். பகவான் வந்திருக்கின்றார் என்பது உலகத்தில் யாராவது தெரிந்திருக்கிறார்களா என்ன? பாபா சொல்கிறாங்க, குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள். இதில் பயப்படுவதற்கான விஷயமில்லை. அதிகம் போனால் திட்டுவார்கள். இவருக்கு அதிக திட்டு கிடைத்திருக்கிறது. பிரம்மா பாபா தான் அதிகமாக திட்டு வாங்கினாங்க. கிருஷ்ணர் திட்டு வாங்கன்னு தான் காண்பிக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் திட்டு வாங்க முடியாது. இந்த கலியுகத்தில் தான் திட்டுறாங்கன்றார் பாபா. கிருஷ்ணர் சத்தியுகத்தில் இளவரசராக இருப்பார். அங்கே அவர் என்ன தவறு செஞ்சார் திட்டுறதுக்கு? இப்போ இருக்கின்ற இந்த ரூபம்தான் கல்பத்திற்கு பிறகு இதே நேரத்தில் இப்படி கிடைக்கும். இதற்கிடையில் ஒருபொழுதும் இந்த மாதிரி இருக்க முடியாது அந்த தோற்றம். ஏன்னா பிறவிக்கு பிறவி இந்த முகத்தோற்றம் பெயர் ரூபம்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கு. 84 பிறவிகளில் எந்த முகத்தோற்றம் உடையவர்களாக பிறவி எடுத்துள்ளார்களோ அதையே எடுப்பார்கள். இதே முகத்தோற்றம் மாறி அடுத்த பிறவியில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய முகமாக ஆகிவிடும். உங்களுடைய புத்தியின் பூட்டு இப்பொழுது திறந்திருக்கின்றது. இது புதிய விஷயமாகும். பாபாவும் புதியவர், விஷயங்களும் புதியதாகும். இந்த விஷயங்கள் யாருக்கும் சட்டென்று புரிவது இல்லை. பாபா சொல்கிறாங்க, எவ்வளவுதான் புயல் வந்தாலும் யார் அசையாமல் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் மகாவீர் என்று சொல்லப்படுகின்றது. இப்பொழுது அந்த நிலை ஏற்பட முடியாது, ஆனால் கண்டிப்பாக கடைசியில் ஏற்படுன்றார். ஆகையினால் அதீந்திரிய சுகத்தை பற்றி கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய உங்களை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்கு பாபா வந்துள்ளார். இப்பொழுது பாபா மீது முழு நம்பிக்கை இருக்கிறது என்றால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய நாடியையும் பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு வழி கூறப்படுகின்றது. பாபா கூட குழந்தைக்கு கூறினார், ஒருவேளை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் போய் செய்து கொள். நிறைய நண்பர்கள் உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் என்று. அதாவது பிரம்மா பாபா அவங்களுடைய மகனுக்கு சொன்னார். அதே போல் பாபா சொல்கிறாங்க, இங்கே ஒரு சிலர் யாராவது பாபா கிட்ட கேட்குறாங்க, பாபா நாங்கள் தூய்மையாக இருக்க விரும்புகிறோம், ஆனால் எங்களுடைய உறவினர்கள் எங்களை வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு யார் கூட அந்த நிச்சயதார்த்தம் ஏற்பட்டிருக்கோ அப்போ அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்றார். எப்படி இந்த பாரதத்தில் காப்பு கட்டும் பொழுது கணவன் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நான் தான் உன்னுடைய குரு ஈஸ்வரன் அப்படின்னு நீ ஏற்றுக்கிறேன்னா அப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு செய்யணும். நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன், நீங்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. ஆனால் இதுக்கு தைரியம் வேண்டும் இல்லையா அப்படின்றார்.
இது மிகப்பெரிய குறிக்கோள் ஆகும். ஏன்னா இதன் மூலயமா கிடைக்கக்கூடிய பலனும் பெரியது அப்படின்றார். பலன் பற்றி அறியாத போது தான் அவங்க விகாரன்ற தீ பிடிக்குது. இவ்வளவு பெரிய பலன், அதாவது இந்த லாபம் கிடைக்குது, 21 பிறவிக்கு நம்ம ஆஸ்தி அடைகிறோம் அப்படின்னும் பொழுது அது மிகப்பெரியது அப்படின்றார். அகையில பாபா சொல்கிறாங்க, இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது பெரிய விஷயமா என்ன? அதே போல் பாபா இன்னொரு உதாரணமும் கொடுக்குறாங்க. இப்படி லக்ஷ்மி நாராயணனுடைய கால்களை பிடிச்சு விட்டதால தான் கணவனுடைய கால்களை மனைவி பிடித்து விட வேண்டும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த வழக்கம்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னா பக்தி மார்க்கத்தினுடைய சித்திரங்கள்லேருந்து தான் வந்தது. சத்யுகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது. அங்கே நாராயணன் என்ன டயர்டாகிடுறாரா என்ன லக்ஷ்மி அவங்களுடைய காலை பிடிச்சி விடுறதுக்கு? அங்கே டயர்டுன்ற அந்த விஷயமே, களைப்புன்ற விஷயமே இருக்காது. களைப்பு இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது துக்கமான உலகமாகிடும். அதில் பாபா சொல்கிறாங்க, அங்கே துக்கம், வலி, வேதனை தரக்கூடிய எந்த விஷயமும் இருக்காது. ஆகையால் தான் பிரம்மா பாபா கூட அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்க்கும் பொழுது லக்ஷ்மி நாராயணருடைய கால்களை அமுக்கி விடுவது போல் ஒரு சித்திரம் இருந்தது. அதை பார்த்த உடனே அதை எடுத்துகிட்டு 2 பேருமே சரிசமமாக இருக்கும்படி உருவாக்க சொன்னார். அதை சொல்கிறாங்க பாபா. அதே போல் பிரம்மா பாபாவுக்கு சின்ன வயசுலேருந்தே வைராகியம் இருந்தது. ஆகையால் அவர் நாராயணருடைய தீவிர பக்தராக இருந்தார், அதிகமாக பக்தி செஞ்சார். எனவே பாபா நிறைய யுக்திகளை கூறுகின்றார். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்றால் சகோதர சகோதரிகளாகிவிட்டோம். தாத்தாவிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்றோம். அதாவது பிரம்மா பாபா மூலமாக சிவபாபா கிட்டேருந்து இப்போ நம்ம சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை அடைகிறோம். பாபாவை சத்தியமானவர், உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்பவர் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் முழு உலகத்தின் முதலிடை கடைசியின் சத்தியமான ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது ஞானக்கடலாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நாம் பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்ற தைரியம் கொள்ள வேண்டும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படைப்புகளை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்றார். எனவே முயற்சி செய்து முழுமையான ஆஸ்தியை அடைய வேண்டும், பலியாக வேண்டும். நீங்கள் அவரை உங்களுடைய வாரிசாக ஆக்கினீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை அளிப்பார். தந்தை குழந்தைகளிடம் பலியாகின்றார். பாபா, இந்த உடல், மனம், பொருள் அனைத்தும் உங்களுடையது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். நீங்கள் தந்தையாகவும் இருக்கிறீர்கள் என்றால் குழந்தையாகவும் இருக்கிறீர்கள். நீங்களே தாயும் நீங்களே தந்தையும்னு பாடுறாங்க. ஆக அந்த ஒருவருடைய மகிமை எவ்வளவு பெரிதாக இருக்குது. அனைவருடைய துக்கத்தையும் போக்கி சுகத்தை வழங்குபவர் என்று அவரை சொல்லப்படுகிறது. சத்யுகத்தில் 5 தத்துவங்கள் கூட சுகம் கொடுப்பவைகளாக இருக்கின்றன. கலியுகத்தில் 5 தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினால் துக்கம் கொடுக்கின்றது. அங்கு சுகம்தான் இருக்கின்றது. இப்படி நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவேதான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் நடந்த சண்டையாகும். பகவான் உங்களை தத்தெடுக்கின்றார். பிறகு குழந்தைகளாகிய உங்களை பாபா அலங்கரிக்கவும் செய்கின்றார், படிப்பிக்கவும் செய்கின்றார். அல்லது மாதேஸ்வரி ஜியின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம், பரமார்த்தத்தினால் விவகாரங்கள் தாமாகவே வெற்றி பெறும். அதாவது இறைவனுடைய பெயரால் செய்யக்கூடிய அனைத்துமே நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா சகல உறவு முறைகளிலும் இயல்பாகவே நம்ம வெற்றியை அடைய முடியும் அப்படின்றார் பகவான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. பகவான் சொல்கிறார், நீங்கள் என் மூலமாக பரம அர்த்தத்தை அறிந்து கொள்வதால் எனது பரம பதத்தை அடைவீர்கள். அதாவது என் மூலமாக உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால மிக உயர்ந்த நிலையை நீங்கள் அடையிறீங்க அப்படின்றார். அதாவது பரமார்த்தத்தை அறிந்து கொள்வதன் மூலம் விவகாரங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்றன. பரமார்த்தம் அப்படின்னா பரோபகாரியாக ஆவது, அனைவருக்கும் நன்மை செய்வது எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்முடைய விவகாரங்கள்லாம், நம்முடைய காரியம், தொழில் இதை நம்ம கரெக்டாக செய்வோம். அப்போ எல்லாமே வெற்றி கிடைக்கும்ன்றாங்க. பாருங்கள், தேவதைகளுக்கு முன்னால் இயற்கையோ சரணடைந்து விட்ட தாசியாகவே இருக்கின்றது. இந்த 5 தத்துவங்கள் சுகஸ்வரூபமாகி மனதின் விருப்பத்திற்கு ஏற்ப சேவை செய்கின்றது. இச்சமயம் பாருங்கள், மனதிற்கு விரும்பிய சுகம் கிடைக்காததால் மனிதர்களுக்கு துக்கம், அசாந்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. சத்யுகத்திலோ இந்த இயற்கை மரியாதையுடன் நடந்து கொள்கிறது. பாருங்கள், தேவதைகளின் ஜட சித்திரங்கள் மீதும் கூட அவ்வளவு வைர வைடூரியங்களை பதிக்கிறார்கள்.
அப்படியானால் அவர்கள் சைத்தன்யத்தில் பிரத்யக்ஷமாகும் பொழுது அந்த சமயத்தில் எவ்வளவு வைபவங்கள் இருக்கும்? அதாவது ஜட சிலைக்கே இவ்வளவு அலங்காரம் வைடூரியங்களால் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது, அப்போ அவங்க உயிரோட்டமான வடிவத்தில் இருக்கும் பொழுது அப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ அந்த பொருள் சுகம்லாம் இருந்திருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க மாமா. இச்சமயம் மனிதர்கள் பட்டினியால் இறக்கிறார்கள் மற்றும் ஜட சித்திரங்களின் மீது கோடிக்கணக்கான பணம் செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக இது என்ன வித்தியாசம்? நிச்சயமாக அவர்கள் இந்த மாதிரி உயர்ந்த கர்மம் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு நினைவு சின்னங்கள் உருவாகியுள்ளன. அவர்களுக்கு பூஜையும் கூட எவ்வளவு நடைபெறுகின்றது. அவர்கள் நிர்விகாரி நிலையில் இருந்த போதும் கூட தாமரை மலருக்கு சமமான அவஸ்தாவில் இருந்தார்கள். அதாவது விகாரமற்ற இல்லற வாழ்க்கையில் இருந்த பொழுது தாமரை மலருக்கு சமமான ஸ்தித்தியில் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அவர்கள் நிர்விகாரி பிரவிற்த்திக்கு பதிலாக விகாரி பிரவிற்த்தியில் சென்று விட்டார்கள். அதாவது விகாரமற்ற இல்லற வாழ்க்கையிலிருந்து விகாரமான இல்லற வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. இதன் காரணத்தால் அனைவரும் பரமார்த்தத்தை மறந்து விவகாரங்களில் ஈடுபட்டுள்ளார்கள். அப்போ மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யறத மறந்துட்டு தன்னுடைய காரிய விவகாரங்களில் ஈடுபட்டுட்டாங்க. எனவே ரிசல்ட்டும் தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது சுயம் பரமாத்மா வந்து விகாரி பிரவிற்த்தியிலிருந்து வெளியில் கொண்டு வந்து நிர்விகாரி பிரவிற்த்தியை பற்றி கற்றுத்தருகின்றார். இதன் மூலம் தனது வாழ்க்கை சதா காலத்துக்கும் சுகமானதாக அமைகின்றது. எனவே முதலில் வேண்டியது பரமார்த்தம், பிறகுதான் விவகாரங்கள். பரமார்த்தத்தில் இருப்பதால் விவகாரங்கள் தாமாகவே நிறைவேறிவிடும். அதாவது மற்றவருக்கு உபகாரம் செய்யணும், நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு தேவையான விவகாரங்களில் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் தானாகவே வெற்றி கிடைச்சிரும் அப்படின்றாங்க மாமா. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், எப்போதும் பாபாவிற்கு சமமாக ஆவதற்கான தைரியம் வைக்க வேண்டும். பாபாவிற்கு முழுமையாக பலியாக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படக்கூடாது, கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். பாபா வரதானம் தராங்க. பிரச்சனைகளை உயரும் கலைக்கான சாதனமாக அனுபவம் செய்து சதா திருப்தியாக இருக்கக்கூடிய சக்திசாலி ஆகுங்கள். பிரச்சனைகளை உயரும் கலைக்கான சாதனமாக அனுபவம் செஞ்சு எப்போவுமே திருப்தியாக இருக்கக்கூடிய சக்திசாலி ஆகுங்கள். விளக்கம்: சக்திசாலியாக இருக்கும் ஆத்மாக்கள் நேரான வழியை ஒருவர் மிகவும் எளிதாக கடந்து செல்வது போல பிரச்சனைகளை அந்த மாதிரி கடந்து செல்வார்கள். பிரச்சனைகள் அவர்களுக்கு உயரும் கலைக்கான சாதனங்கள் ஆகிவிடுகின்றன. ஒவ்வொரு பிரச்சனையும் அறிமுகமான ஒன்றாகவே அனுபவமாகும். அதாவது ஏற்கனவே அதை அனுபவம் செஞ்சது போல இருக்கும். அவர்கள் ஒருபொழுதும் ஆச்சரியப்பட மாட்டார்கள், ஆனால் சதா திருப்தியாக இருப்பார்கள். அவர்களின் வாயிலிருந்து ஒருபொழுதும் காரணம் என்ற சொல் வெளிப்படாது. ஆனால் அந்த நேரமே காரணத்தை நிவாரணமாக மாற்றிவிடுவார்கள். அந்த காரணத்துக்கு நிவாரணம்னா தீர்வு சொரூபத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, சுயஸ்திதியில் நிலைத்திருந்து சர்வ பரஸ்திதிகளையும் கடந்து செல்வதுதான் உயர்ந்த தன்மையாகும். நம்முடைய சுயஸ்திதியில் சீட்டில் செட் ஆகி இருந்தோம் அப்படின்னா அப்போ வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம ஈஸியாக கடந்து போயிடுவோம். இதுதான் உயர்ந்த தன்மை, சிரேஷ்டதா அப்படின்றார் பாபா. இன்றைய அவ்யக்த இஷாரா. டாக்டர் எப்படி நோயாளிக்கு முதலில் நம்பிக்கை அளிக்கின்றார்? இந்த டாக்டர் மிக நல்லவர், தன்னை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையும் நோயாளிக்கு ஏற்படுகிறது. அதே சமயம் டாக்டர் எவ்வளவுதான் சிறந்த மருந்துகள் கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லையென்றால் அந்த மருந்து பயனளிக்காது. அதுபோல் ஆன்மீக மருத்துவத்திலும் கூட அந்த மாதிரி சக்திசாலி ஸ்டேஜ் இருக்க வேண்டும். அனைவருக்கும் இங்கே வந்து சேர்ந்துவிட்டால் ஏதேனும் பிராப்தி அவசியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி.